ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். விஜய் அண்ணா வந்து ஜெயிச்சிட்டாரு. எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி எப்படா இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தோம். அது நேற்று நடந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லார் வீட்லேயுமே ஒரு புள்ளியாக இருந்து, ஒரு அண்ணனாக இருந்து, எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு தாய் மாமாவாக இருந்து எல்லோரும் என்ன நம்ம ஒரு ஆசைப்பட்டோம்னா விஜய் அண்ணா வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலுமே அப்படி ஒரு சந்தோஷம். அது வார்த்தையால் சொல்ல முடியல. நம்ம வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்தால் எப்படி, ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்தால் எப்படி இருக்குமோ, ஒரு சந்தோஷமோ, நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு நடந்துச்சுன்னா எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குமோ, அந்த ஒரு சந்தோஷம் விஜய் அண்ணா ஜெயிச்சது வந்து சரித்திரத்தில் ஒரு இடம் பிடிச்சது, ஒரு பிடிச்சிருக்கு. எப்படின்னே சொல்ல தெரியல எனக்கு. அப்படி ஒரு விஷயங்க இது. அளவே இல்லை. எல்லா ஊர்லேயுமே கொண்டாட்டமாக, எங்கள் ஊரில் பயங்கரமாக கொண்டாட்டமாக இருக்குது. நம்ம வீட்டில் வந்து எங்கள் அண்ணா ஜெயிச்சா எப்படி ஒரு சந்தோஷமோ, அந்த ஒரு சந்தோஷம் விஜய் அண்ணா வந்து ஜெயிச்சது வந்து வார்த்தையாலே சொல்ல முடியல. இப்படி ஒரு ஜெயிச்சிட்டாரு விஜய் அண்ணா. எவ்வளோ பேர் என்னென்னமோ சொன்னாலும் அமைதியை கைப்பிடிச்சி ஜெயிச்சிட்டாரு விஜய் அண்ணா. ஆல் த பெஸ்ட்டு. எதுவுமே பயப்படாதீங்க, யோசிக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் இப்போ ஜெயிச்ச மாதிரி மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டிங்க. கண்டிப்பாக இந்த குரல் வந்து உங்களை கேட்டுக்கிட்டே இருக்கும். எல்லா தாய்மார் குரல், எல்லா அண்ணன்மார் எல்லாருதுமே உங்களுக்கு அந்த குரல் வந்து உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கும். இந்த குரல் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து எல்லாமே பண்ண தோணும். உங்களுக்கு எல்லா மக்களுக்கும் நீங்கள் நன்மை செய்வீங்க. நிறைய குறையெல்லாம் இருக்கும்ண்ணா. எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை நிறைய குறையோடு நடந்துக்கிட்டால் நாங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோமோ, அது கண்டிப்பாக உங்களுக்காண்டி மக்கள் வந்து கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. பயப்படாதீங்க. இன்னைக்கு இல்லாட்டியும் நாளைக்கு செஞ்சு முடிச்சிடுவீங்கன்னு நம்பிக்கை மக்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. ஆல் த பெஸ்ட்டு விஜய் அண்ணா. ரொம்ப ஒரு சந்தோஷம். எங்கள் வீட்டு பிள்ளை, எங்கள் அண்ணா அப்படி தான். அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது. நேற்று ஃபுல்லாக கால் தரையில் நிற்கவே இல்லை, சுத்தமாக நிற்கவே இல்லை. எங்களுக்கு வயசுக்கு மீறி ஒரு எப்படி கத்தணும் அப்படின்றதெல்லாம் கத்தணும், கண்டிப்பாக கத்தணும். அது சந்தோஷமாக இருக்குது. ஆல் த பெஸ்ட் விஜய் அண்ணா. ஆல் த பெஸ்ட். அண்ணா ஜெயிச்ச மாதிரி நீங்கள் ஜெயிச்சது எங்கள் வீட்டு பிள்ளை ஜெயிச்ச மாதிரி, எங்கள் அண்ணா ஜெயிச்ச மாதிரி.